Hello creators, welcome to our channel AJ Creator. And இன்னையிலிருந்து நம்ம சேனல்ல Blender tutorial series ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ Blender சாஃப்ட்வேரை டீட்டெயில்டாக தெளிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, Blender tutorialsகுள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பிகினர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்லியிருப்பேன். அதாவது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத சொல்லியிருப்பேன். அதுபோக பிளெண்டர் லேர்ன் பண்ணுற பிகினர்ஸ் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளெண்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ மூலமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆக போகுது. அண்ட் பிளெண்டரை பார்த்து பயம் இருந்துச்சுன்னா அது போயிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிளெண்டர் உங்களுக்கு ஹார்டாக ஃபீல் ஆகலாம். ஸோ குவிட் பண்ணிடலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆனால் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. ஓகே, ஸோ இப்போ நாம் டாபிக் உள்ள போயிடலாம். பிளெண்டர் பிகினர்ஸ் பண்ணுற காமனான மிஸ்டேக் நம்பர் 1, ஸ்கிப்பிங் பேசிக்ஸ். ஒய் பேசிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் மோர் தென் அட்வான்ஸ் டாபிக்ஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிங்கிள் லைனில் சொல்கிறேன். மோஸ்ட் பிகினர்ஸ் டோன்ட் ஃபெயில் பிகாஸ் பிளெண்டர் இஸ் ஹார்ட், தே ஃபெயில் பிகாஸ் தே ஸ்கிப் பேசிக்ஸ். பொதுவாக பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு டோனட் வீடியோ ஒன்று அவங்க டுட்டோரியலை பார்த்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தில் அந்த டோனட் வீடியோவும் பண்ணி முடிச்சுருவாங்க. அவ்வளோதான். பிளெண்டரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனே தான் தன்னைத்தானே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆர்வம் தப்பு இல்லை, ஆனால் அந்த ஆர்வம் எங்கே கொண்டு போய் விடுதுங்கிறதான் பார்க்கணும். ஸோ டோனட் பண்ணி முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்கும். ஸோ அடுத்து அவங்க சூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, பெரிய கேரக்டர், ஒரு பெரிய பில்டிங், ஒரு சைஃபை மாடலிங், அனிமேஷன், ஒரு ஸ்பேஸ், எக்ஸ்ப்ளோஷன், இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கிற டுட்டோரியல்ஸ்லாம் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டுட்டோரியல்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் என்ன பிரச்சனைனா, பேசிக்ஸை அவங்க பார்க்குறதே இல்லை, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அட்வான்ஸ் டுட்டோரியல்ஸை காப்பி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதோட விளைவு எப்படி இருக்கும்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயம் கூட அவங்களுக்கு குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதனாலனா, அவங்க டுட்டோரியலில் பார்த்து ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அது எதுவுமே முடிஞ்சிருக்காது. ஒன்று இன்கம்ப்ளீட்டாக வச்சுருப்பாங்க. அப்படியே பண்ணி முடிச்சிருந்தாலும் அது எப்படி பண்ணோங்கிறதே அவங்களுக்கு ஒரு தெளிவே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ ஏன்னா பேசிக்ஸ் தான் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் எந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஸோ ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அண்ட் ஒன்றுமே புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் 2 விதமாக யோசிப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளெண்டர் ரொம்ப கஷ்டம், ஸோ பிளெண்டர் வந்து பெரிய டாப்பிக்கு, எது எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரில, இதோட சிஸ்டம் ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸப்பாயின்மெண்ட் ஆகி குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே வந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ஸோ பேசிக்கை ஸ்கிப் பண்ணதுனால தான் இது எல்லாமே அப்படின்னு. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முடிவு எடுப்பாங்க, சரி இதுக்கப்புறம் பேசிக்ஸை நம்ம தெளிவாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் நினச்சி எடுப்பாங்க. அவங்க எடுத்த முடிவு கரெக்டு தான். ஸோ அப்போ கூட அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை, அவங்க டுட்டோரியல் லூப்புக்குள்ளேயே சில வருஷங்கள் மாட்டிப்பாங்க. அதாவது பிகினர் லெவல்லையே அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்க சில வருஷங்கள் கூட. அப்போ கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயும் போய் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது என்னன்னா, 80% அவங்க டுட்டோரியல்ஸ் வீடியோ பார்க்க மட்டும்தான் செய்வாங்க, 20% மட்டும்தான் அவங்க ஆக்சுவலாக ஒர்க்கே பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன்ஸ் என்னன்னா,
நீங்கள் 60-70% நீங்கள் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணணும். ஸோ மீதி இருக்கிற அந்த பெர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் டுட்டோரியல்ஸ் பார்த்தா போதும். ஸோ நீங்கள் பெர்ஃபெக்டாக வரணுங்கிறது முக்கியமே இல்லை, பட் ப்ராக்டிசஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் 100 விஷயம் நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், பட் அது எதுவுமே உங்கள் மெமரியில் நிற்காது. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற சின்ன மிஸ்டேக்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு அது இது பண்ணால் மிஸ்டேக்ஸ் வருங்கிற எண்ணமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் Number 2, what are fundamentals and why it's important? So fundamentals is more matter than advanced features. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ்னா என்னன்னா அது ஒரு அப்சல்யூட் பேசிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்சல்யூட் பேசிக்ஸை நம்மளோட எவ்ரிடே அண்ட் எவ்ரி சிங்கிள் ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அப்படின்னா அந்த விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல்ஸை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா, அதாவது என்னென்னா ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்கட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு, டூல்ஸு, இது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் தான். இப்போ பிளெண்டரில் ஒரு ஃபியூச்சர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபியூச்சரை கூட பேசிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த பேசிக்ஸை தான் நான் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ், அதை தான் நான் இதில் மென்ஷன் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்கவே மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அட்வான்ஸ் டாப்பிக்கில் அப்படியே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அட்வான்ஸ் டாபிக்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் பேசிக்ஸ். இப்போ நீங்கள் பேசிக்ஸ்லேயே வீக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுமான்னு தெரில, பட் பிளெண்டரோட நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அனிமேஷனுக்கு என்ன தான் நீங்கள் கீ ஃப்ரேம்லேருந்து எல்லாமே கற்றுட்டு இருந்தாலும், ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஸ்கேல் ப்ராப்பராக அதில் இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஸ்கல்ப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் அந்த மெஸ்ஸை நீங்கள் கரெக்டாகவே அந்த ஷேப் கொண்டு வந்திருந்தாலும் அந்த டோபாலஜி உங்களுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு இருக்காது. அதாவது பேசிக்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ப்ராப்பராக டெக்ஸ்சரிங் பண்ணணும் அப்படின்னா யூவி கட்ஸ் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சரிங் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி ரெண்டர் பண்ணுறதுக்குமே அந்த ரெண்டர் இன்ஜினில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட்டை கொண்டு வர முடியும். இதெல்லாமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். அண்ட் இதெல்லாம் தான் இல்லை, இன்னுமே இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் ஃப்யூச்சரில் சொல்லியிருப்பேன். அண்டு போக போக அடுத்தடுத்த கிளாஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்போ பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் அண்ட் பேசிக்கை ஸ்கிப் பண்ணால் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்கிப்பிங் பேசிக்ஸ் காசஸ் கன்ஃபியூஷன் நாட் ஸ்பீட். நீங்கள் பேசிக்கை ஸ்கிப் பண்ணி ஸ்பீடாக போகிற மாதிரி நினைக்கலாம். அண்ட் அட்வான்ஸ் டாபிக்னால் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு லேர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடைசியில் அது உங்களை எங்கே கொண்டு போய் விடும்னா கன்ஃபியூஷனில் தான் கொண்டு போய் விடும். Second point, skipping basics feels fast today, but it will makes you slow forever. எப்படின்னா மிஸ்டேக்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகும். ஸோ அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ரீலேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்டு டுட்டோரியல் லூப்புக்குள்ளேயே நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. அண்ட் இதெல்லாமே சேர்ந்து உங்களை ஸ்லோவாக தான் ஆக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது. ஸோ ஃபைனலாக டிஸ்அட்வான்டேஜஸோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா கன்ஃபியூஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், பிளெண்டர் இஸ் ஹார்ட், குவிட்டிங், இப்படி தான் போய் முடியும். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் தெளிவாக லேர்ன் பண்ணுறதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபண்டமெண்டல்ஸ் சேவ் டைம் இன் லாங் ரன். ஸோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஸோ அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், அட்வான்ஸ் டாபிக் எல்லாமே இந்த ஃப்ளோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உண்மையான க்ரோத்தும் ஸ்பீடும் இங்கே தான் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ஸ்ட்ராங் பேசிக்ஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் லேர்னிங் லேட்டர். செகண்ட் பாயிண்ட், ஃபண்டமெண்டல்ஸ் பில்ட் ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி. ஸோ பேசிக்காகவே நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ இதனாலேயே ஏதாவது எரர் ஆச்சுன்னா நீங்களே அதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து அதனால இந்த சிஸ்டம் பிரேக் ஆகி ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுற அபிலிட்டி ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்திருக்கும். அண்டு நீங்கள் டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டீங்க, அதை ஒரு ரெஃபரன்ஸாக பார்ப்பீங்க. நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலில் மாடல்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தேர்ட் பாயிண்ட், ஃபண்டமெண்டல்ஸ் மேக் யூ சாஃப்ட்வேர் இண்டிபெண்ட்.
எப்படின்னா இப்போ நீங்கள் 3D கான்செப்ட்டு, லைட்டிங் பிரின்சிபல்ஸு, ஸோ ரெண்டரிங் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸில் இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். நீங்கள் இப்போ பிளெண்டர் டு மாயா இல்லைனா பிளெண்டர் டு ஜீப்ரஸ் இல்லைனா சப்ஸ்டன்ட் பெயிண்டர் இப்படி எந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பிளெண்டர் இது மட்டும்தான் இல்லை, நீங்கள் எந்த சாஃப்ட்வேருக்கு போனாலும் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சேம் தான். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளெண்டர் இஸ் நாட் ஹார்ட், லேர்னிங் வித்தவுட் ஃபண்டமெண்டல்ஸ் இஸ் ஹார்ட். ஓகே கிரியேட்டர்ஸ், பிகினர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பற்றிலாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இருந்து நம்ம சேனலில் பிளெண்டர் பேசிக் டுட்டோரியல் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது பிளெண்டர் சாஃப்ட்வேரோட லெவல் 1. ஸோ நீங்கள் பிளெண்டர் சாஃப்ட்வேரை டீட்டெயில்டாக தெளிவாக லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கிரியேட்டர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.